உங்களோட இந்த உலகத்தை பற்றின ஒட்டுமொத்த பார்வையையும் ஏன் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்ற போகிற ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். இந்த புத்தகம் ஒரே ஒரு கேள்வியே கேட்குது, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. ஆனால் இதோடு அந்த கேள்வி முடியறதில்ல. இந்த கேள்விக்கு எந்த பதிலை வேணால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, எனக்கு பெரிய ஸ்டேட்டஸ் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்கும்ல. இப்போது அடுத்த முக்கியமான கேள்வியே இந்த புத்தகம் வைக்குது. அது என்னென்னா, நீங்கள் எதை வேணும்னு சொல்லியிருந்தாலும் அதை ஏன் வேணும்னு சொன்னீங்க, அது உண்மையாக உங்களுக்கு ஏன் வேணும் அப்படின்னு இந்த புத்தகம் கேட்குது. இதற்கான பதிலையும் ரொம்ப சிம்பிளாக இந்த புத்தகம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது வேணும் அப்படின்னு தோணினாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு காரணம் அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லுது. எது வேணாலும் உங்களுக்கு தேவையாக இருக்கட்டும், அந்த தேவைக்கு ஒரே ஒரு காரணம், இது எனக்கு வேணும்னு தோணுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அடுத்தவங்களை பார்த்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுதான் தி மிமெட்டிக் டிசைர் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி வாண்டிங் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் சொல்லி தந்திருக்க இந்த வாண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். உங்களோட ஆஃபீஸில் நிறைய பேர் ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போது நம்மளாலேயும் ஆங்கிலத்தை அவ்வளோ அழகாக ஒரு சரளமாக பேச முடியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதுதான் இந்த வாண்டிங், அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறது. இந்த வாண்டிங்கை ரியாலிட்டியாக மாற்றணுன்னா நீங்கள் ஆங்கிலம் பேச கற்றுக்கிட்டு அதை சரளமாக பேசணும். அப்படி சொல்லித்தரத்துக்கு ஸ்மார்ட்டான ஒரு வழி இருக்குது. அதுதான் நம்மளோட இன்னைய ஸ்பான்சரான சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். பொதுவாக ஆன்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோஸ் இல்லை ஆடியோஸ் இல்லை பிடிஎஃப் அனுப்பி சொல்லி தருவாங்க. கிரிக்கெட் விளையாட கற்றுக்கணும் அப்படின்னா கிரவுண்டுக்கு போய் விளையாண்ட தானே கற்றுக்க முடியும். சும்மா வீடியோவை பார்த்து எப்படி நம்மளால் கிரிக்கெட் விளையாட கற்றுக்க முடியும்? அப்போது ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா தொடர்ந்து பேசி நீங்கள் பயிற்சி பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். மீ நாட் அட் ஆல் கான்ஃபிடென்ட் வென் டாக்கிங் இங்கிலீஷ். I don't feel confident at all when speaking English. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இது வெறும் கரெக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு டெடிகேட்டட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். 30 நாளில் ஆங்கிலம் பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் ஏமாற்றாமல் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை பயன்படுத்துகிறாங்க இந்த சூப்பர்னோவா. முதல்ல உங்களுக்கு ஒரு ஏஐ லெவல் டெஸ்ட்டை வைப்பாங்க. அந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதற்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை டிசைன் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம ஆங்கிலம் பேச கற்றுக்கணுன்னா முதல்ல தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு எப்படி மொழிமாற்றம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். அந்த வகையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் எப்படி பேசுகிறதுன்னு சுச்சுவேஷன் பேஸ்ட் பேசி பயிற்சி பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இது போக இந்த கோர்ஸில் உங்களை அக்கௌண்டபுளாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேபிட் மென்டரையும் கொடுக்குறாங்க. இனி இங்கிலீஷ் கற்றுக்கும் போது நம்ம பேசுகிறப்ப அடுத்தவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம தப்பாக பேசிடுவோமோ, இல்லை அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பேசி பயிற்சி பண்ண முடியும். இங்கிலீஷ் கற்றுக்கிறது தான் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா 75% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நேரம் தாமதிக்காமல் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள், இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பெரிய விஷயம், அது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம், ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம், ஒரு திருமணம் ஆகிறதா இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுதில்ல, அதை பற்றி தான் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களோட பெரிய கனவாக இருக்குது, பெரிய ஆசையாக இருக்குது. அந்த ஆசை ஏன் உங்களுக்கு வந்துச்சு? நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோன்னா, அந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும், அதனால தான் அப்படின்னு நினச்சிட்றோம். நம்ம ஆசைப்படுறது ஏதோ நமக்குள்ளேருந்து வருது, தானாக வருது, அது உண்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி உண்மையான ஆசைன்னு ஒன்று கிடையாது, உங்களுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஆசைன்னு ஒன்று கிடையாது. நமக்கு வரக்கூடிய அனைத்து ஆசையும் அந்த பொருள்னால் நமக்கு வரல, அந்த பொருளை வேறு யாரோ வச்சுருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வருது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. 2 சிஸ்டம் சொல்கிறாங்க. முதல் சிஸ்டம் என்னென்னா, ஒரு பொருளை நான் பார்க்குறேன், அந்த பொருளை பார்த்த உடனே எனக்கு அது வேணும் அப்படின்னு தோன்றுது. ரொம்ப சிம்பிளான ஒரு உலகம், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது, பார்க்குற விஷயத்தை ஆசைப்படுறேன், அதுக்கப்புறம் அதை நான் அடைகிறேன் அப்படின்னு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா? இல்லை 2வது ஒரு உலகம் இருக்குது. அது என்னென்னா, ஏதேதோ பொருட்கள் இருக்குது, அந்த பொருளெல்லாம் நான் விட்டுடுறேன், 3வது நபர் ஒருத்தவர் இருக்கார், அவர் எந்த பொருள் வச்சுருக்காரோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா? இந்த 2வது உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க.
நம்ம ஆசைப்படுறது ஒரு லீனியரான ஒரு ஆசையாக இருக்கிறது கிடையாது. நமக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, நம்ம இருக்கோம், இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாதான். இது ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்னில் தான் இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, நான் இருக்கேன், அதுக்காகலாம் அந்த பொருள் எனக்கு வேணும்னு நான் நினைக்க மாட்டேன். மூணாவதாக ஒரு நபர் இங்கே தேவை, அவரை தான் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அவர் அந்த பொருளை எப்படி பார்க்குறாரோ, அவர் நம்மளோட மாடலாக இருந்து அவர் அதை எப்படி பார்க்குறாரோ அதை பொறுத்து தான் அந்த பொருள் நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கிறோமா. கிட்டத்தட்ட 1960 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்த சாதாரண ஒரு விஷயந்தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 பொருளை கொண்டு வந்து வைக்கிறாங்க, 2 பொம்மையை வைக்கிறாங்க. அந்த குழந்தை முதல்ல ஒரு பொம்மையை எடுத்துடுது, அந்த பொம்மையை வச்சு விளையாட ஆரம்பிக்குது. 2வது பொம்மையை வேணாம் அப்படின்னு விட்டுருது. இப்போ அங்கே 2வது ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க. அந்த குழந்தைக்கிட்ட அந்த 2வது பொம்மையை கொடுத்து விளையாட சொல்கிறாங்க. இப்போ இந்த முதல் குழந்தை 2வது குழந்தை அது வேணான்னு சொன்ன பொம்மையை வச்சு விளையாடுறத பார்க்குது. இப்போ உடனடியாக என்ன செய்யும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்மளே பல தடவை பார்த்துருப்போம். அது கையில் வச்சுருக்க பொம்மை எது வேணும்னு எடுத்ததோ அதை தூக்கி போட்டுட்டு எது வேணான்னு சொன்னதோ அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த 2வது குழந்தைகிட்டேருந்து இது வேணான்னு சொன்ன அந்த பொம்மையை வாங்கி திரும்ப கொடுக்குற வரைக்கும் அழுது அடம் பிடிக்குது. அந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி அடையுது. நம்ம எல்லாருமே இப்படி தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சப்கான்ஷியஸாக நம்ம நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட ஆசைகளாக வெளியே உருவெடுக்குது. நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்றதுக்காகலாம் நம்ம ஆசைப்படுறது கிடையாது. இன்னொரு நபர்கிட்ட அந்த பொருள் இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பொருளுக்கு மட்டும் கிடையாது, ஒரு பதவிக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்டஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். இங்கே பிரச்சனை என்னென்னா, இப்படி ஒரு பொருள் பல பேருக்கு தேவை அப்படின்னு மாறும்போது அங்கே அது வெறும் ஆசையாக இல்லாமல் அங்கே அது இன்னொரு மோசமான நிலையை போய் அடையுது. அந்த நிலையோட பேர் தான் போட்டி. எப்போ இப்படி ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் போட்டி போட ஆரம்பிக்கிறோமோ, எனக்கு அது வேணும், உனக்கு அது கிடச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் நம்மளோட துன்பங்கள் எல்லாத்துக்கும் அது காரணமாக இருக்குது. அதுக்காக இப்படி அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறத தப்புன்னு இவங்க சொல்லலை. இந்த மிமிட்டிக் நேச்சர் நம்மளோட கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கு, நம்மளோட மொழியை உருவாக்கியிருக்கு, நமக்கு மேனர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு. சுற்றி இருக்கவங்களாம் எதை செய்கிறாங்களோ அதுதான் நானும் செய்யணும், சுற்றி இருக்கிறவங்க எதை ஏற்றுக்க மாட்டாங்களோ அதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கும்போது தான் கலாச்சாரன்றது ஒன்று உருவாகுது, மேனர்ஸ்னு ஒன்று உருவாகுது. அது உண்மையாகவே என்ன கொஞ்சம் மிருகத்திலேருந்து வேறுபடுத்தியும் காட்டுது. இப்படி அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அது எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போது எல்லாரும் எப்போ ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுறாங்களோ அப்போ தான் அந்த விஷயம் பேரழிவை நோக்கி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நிறைய வரலாற்று எவிடன்ஸை இவங்க காட்டுறாங்க. தங்கத்தை எல்லாரும் ஆசைப்பட்டு தங்கம் வேணும்னு நினைக்கும் போது அதோட விலை யாருக்குமே கிடைக்க முடியாத நிலைக்கு போகுது. பிட்காயின் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தான் அந்த பிட்காயின் விலை உயர்ந்த ஒரு விஷயமா மாறுது. எல்லாரும் எப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ அது யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயமா மாறுறதுக்கான நிலையை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுறது தான் ஒரு மிமிட்டிக் டிசைர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறது இந்த மிமிட்டிக் டிசைர் கிடையாது, இது ஹைப்பர் மிமிட்டிக் டிசைர். ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ஆசைப்படுற விஷயங்கள் என் கூட இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து மட்டும் கிடையாது, எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வச்சுருக்காருன்றதுக்காக அதை பார்த்து நான் ஆசைப்பட்றேன். இன்ஸ்டாகிராமில் யார் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். லிங்க்டின்ல ஏதோ பெரிய சாதனையாளர்கள் போடக்கூடிய போஸ்ட்டை பார்த்துட்டு அதே மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் உட்காந்து ரொம்ப பணம் சம்பாதித்த ஒரு நபர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பல விஷயங்கள் பலவேறு இடங்கள்லேருந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத இடத்துல இருந்து கூட நம்மளோட ஆசையை தூண்டிக்கிட்டு இருக்கு. இப்படி நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தப்பாக இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லலை. அதில் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது தப்பே கிடையாது. இங்கே பிரச்சனை என்னென்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு புரிஞ்சிக்காமல் எல்லா ஆசையையும் உண்மையான ஆசைன்னு நம்புறது தான். அப்போ நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய விஷயத்தின் மீது ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆசையை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. உண்மையாகவே இந்த ஆசைப்படக்கூடிய இந்த விஷயம் என் வாழ்க்கையில் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுமா, என்னை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போகுமா, இல்லை என்னை கஷ்டத்துக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகுமா? இங்கே அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த ஆசை உண்மையாக எனக்குள்ளேருந்து டீப்பாக வருதா, இல்லை ரொம்ப ஈஸியாக ஒரு மாடலை பார்த்து 3வது நபரை பார்த்து நான் ஆசைப்பட்றேன்னா? ஒருவேளை அவர் இல்லைன்னா இந்த பொருளே எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குமா? அந்த 2வது குழந்தை இல்லைன்னா இந்த பொருளே வேணான்னு நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் எப்படி இந்த 3வது நபர் இங்கே வேலை செய்கிறார். ஒரு பொருளை பார்த்து மட்டும் நம்ம ஏன் ஆசைப்படுறதில்ல, 3வது நபர் இங்கே எந்த மாதிரி பங்கை இந்த இடத்துல அளிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம இப்படி ஒரு ரோல் மாடல்னு ஒரு நபரை சொல்கிறோம். அதாவது ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ரோல் மாடலை ஒரு உன்னதமான விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய மாடல், ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த எல்லா மாடலும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை அப்படின்றத தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாடல் பல விதமாக மாறலாம், அது ரொம்ப மோசமான விஷயமாகவும் மாறலாம், நம்ம வாழ்க்கையோட ஒரு தரத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். இப்படி அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஆசைப்படுறத 2 விதமாக சொல்லலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் மிமிசிஸ். எக்ஸ்டர்னல் மிமிசிஸ் அப்படின்னா நம்ம ஒரு நபரை பார்க்குறோம், அவரை பார்த்துட்டு அவரை மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படுறோம், அவர்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் அந்த நபர் நம்ம பக்கத்துலேயே இல்லை, அவர் எங்கேயோ இருக்கார், வாழ்க்கையில் அவரை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறப்போ அதை நம்ம எக்ஸ்டர்னல் மிமிசிஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு எலான் மஸ்க் மாதிரி நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஹீரோவை பார்த்துட்டு அவரை மாதிரி நானும் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்படி அவங்கள பார்த்து நான் ஆசைப்படுறப்போ அங்கே பிரச்சனை பெருசாக வரது கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டாலும் அவங்க என்னோட போட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் மகேந்திர சிங் தோனி கூட போட்டி போட்டு ஒரே விஷயத்தை அடையிறதுக்கு ஆசைப்பட போகிறதுன்றது நடக்காத காரியம். அப்போ அவர் வச்சிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அதே மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறப்போ அவரை ஜஸ்ட் ஒரு ரோல் மாடலாக வச்சுருப்பேன். அவரை பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அங்கே கிடைக்கும். ஆனால் இங்கே 2வது ஒரு மிமிசிஸ் இருக்குது, அதுதான் இன்டர்னல் மிமிசிஸ். நான் ஒருத்தவங்களை பார்த்து அவங்க வச்சிருக்கிற விஷயம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அந்த நபர் என் கூடயே இருக்கார், தினமும் அவர் கூட தான் நான் வேலைக்கு போகிறேன், அவர் கூட தான் ஸ்கூலுக்கு போகிறேன், அவர் கூட ஒரே இடத்துல நான் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அந்த நபர் வச்சிருக்கிற அந்த விஷயம் எனக்கு வேணும்னு நினைக்கிறப்ப அந்த நபர் என்னோட போட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அவரை பார்த்து நான் பொறாமப்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அவர் வச்சுருக்க எல்லா விஷயத்துக்கும் நான் பொறாமப்படுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதுல 2 வகையான ஆசை இருக்குது. ஒன்று அடுத்தவங்க வச்சுருக்க அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, 2வது அடுத்தவங்க வச்சுருக்கிற அதே மாதிரி பொருள் எனக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. முதல் விஷயத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். நானும் இன்னொரு நபரும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ப்ரொமோஷனுக்கான வேக்கன்சின்றது உருவாகுது. இப்போது 2 பேருக்கும் அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வேணும், ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு வேக்கன்சி தான். அப்போது ஒன்று எனக்கு கிடைக்கும் இல்லை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த நபர் கூட நான் போட்டி போட ஆரம்பிப்பேன். அங்கே தான் இது பிரச்சனையாக மாறுது. 2வது டைப், என் கூட இருக்கிற ஒரு நபர் இப்போ ஒரு ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கார். அவர் வச்சுருக்க ப்ளே ஸ்டேஷனை பார்த்துட்டு எனக்கும் ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு தோணுது. கடைக்கு போய் நானும் ஒரு ப்ளே ஸ்டேஷனை வாங்க முடியும், அவர் வச்சுருக்கிறது தான் எனக்கு வேணுன்றது கிடையாது, அதே மாதிரி என்னால் இன்னொன்று தான் வாங்க முடியும். இங்கே போட்டி மனப்பான்மை வரத்துக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. சரி, அப்போ 2வது டைப், அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மோசமான விஷயமாக மாறலாம். எப்போது இன்னொரு நபர் ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்காரு, எனக்கும் ப்ளே ஸ்டேஷன் வேணும்னு தோணுது, ஆனால் என்னால் ஒரு ப்ளே ஸ்டேஷனை வாங்க முடியாதுன்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் அங்கே அந்த ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்கக்கூடிய என்னோடய நண்பனை பார்த்து நான் பொறாமப்பட ஆரம்பிப்பேன். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இப்படி நான் ஒரு நபரை பார்த்து மாடல் பண்ணுறேன், ஒரு நபர் வச்சுருக்க விஷயம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாடல் எப்படியெல்லாம் உருமாற்றம் அடைவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். முதல்ல அவர் ஒரு மாடலாக தான் இருப்பார், அங்கே பிரச்சனையே இருக்காது. நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் ரொம்ப டேலண்டடாக இருக்கார், அவர் ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு நம்ம வியப்போம். அப்போ அவர் நம்மளோட மாடலாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். 2வது அது போட்டியாக மாறும். அங்கே என்ன நடக்கும்னா புதுசாக ஒரு வேக்கன்சி உருவாகுது, அதில் நம்ம 2 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற சூழல் உருவானா அந்த மாடலே நம்மளோட போட்டியாக மாறிடுவார். உனக்கு அது கிடைக்க போகுதா இல்லை எனக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு அவர் கூட நான் போட்டி போட ஆரம்பிச்சிடுவேன். இதுவே ஒரு பிரச்சனை தான், ஆனால் இதை விட பெரிய பிரச்சனையாக ஒரு மாற்றம் அடைய முடியும். அதுதான் ஒரு பூதாகரமாக மாறுறது, ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது என்ன தெரியுமா? நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு முன்னாடி இருக்கிற மாடல் கூட போட்டி போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலப்போக்கில் இது என்னவா மாறும் அப்படின்னா அந்த விஷயம் கூட எனக்கு வேணாம், ஆனால் உன்னை தோக்கடிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிப்பேன். ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக என் கூட இருக்கிற நபர் கூட நான் போட்டி போடணும்னு ஆரம்பிப்பேன். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த ப்ரொமோஷன் கூட எனக்கு தேவை கிடையாது, ஆனால் உன்னை தோக்கடிக்கணும், எனக்கு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் வரும். அப்படி வரும்போது தான் நம்மளோட மாடலை நம்ம ஒரு மான்ஸ்டராக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இப்படிப்பட்ட மாடலே நமக்கு இருக்கக்கூடாது, எதையுமே நம்ம மாடல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இந்த ஆத்தர் சொல்லலை. அப்படி நம்மளால் எதையும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சின்ன செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு தேவை. அது என்ன? எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட்டேன்னா இங்கே யார் என்னோட மாடல் அப்படின்றத கேட்கணும்.
ரெண்டாவது, அந்த மாடல் இன்டர்னல் மாடலா எக்ஸ்டர்னல் மாடலா அப்படின்றது கேட்கணும். இன்டர்னல் மாடல்னால் என் கூட இருக்கிற நபர்கள், எக்ஸ்டர்னல் மாடல்னால் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு நபர், அவர் என் கூட போட்டியாக மாற போகிறது கிடையாது. இந்த எக்ஸ்டர்னல் மாடலும் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. இந்த எக்ஸ்டர்னல் மாடல் எனக்கு எதை ஆசைன்னு காட்டுறாரோ அது உண்மையாக என் வாழ்க்கையை மேம்படுத்துமான்ற கேள்வியே கேட்கணும். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார், அவர் ஏதோ விஷயத்தை உங்களுக்கு காட்டுறாரு, அதை பார்க்கும்போது எனக்கும் வேணும்னு தோணுது, ஆனால் அது நல்ல விஷயமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். நான் நிறைய புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், புத்தகத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கும் புத்தகம் படிக்கணும்னு தோணுதுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் புத்தகத்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கேன், அதை பார்த்து அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா அங்கே அது தப்பு. அப்போ எக்ஸ்டர்னல் மாடலும் ஓரளவுக்கு ஆபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அவேர்னஸ் நமக்கு தேவை. இந்த இன்டர்னல் மாடல் எப்படிப்பட்ட உருமாற்றத்தை அடையும்? அது வெறும் மாடலாக மட்டும் இருக்கா, போட்டியாக மாறுதா, இல்லை ஒரு மான்ஸ்டராக மாறுதா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்னு நமக்கு தெரிஞ்சாலே அதை நம்ம கொஞ்சம் சேஃபாக கையாள்வோம். இந்த மனிதனை இப்படி அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு உயிரினம் தான். பயாலஜிக்கலாகவே அவன் ஆசைப்படக்கூடிய ஒரு உயிரினம் தான். மனிதன் ஆதி காலத்திலேருந்து இப்படி அடுத்தவங்களை பார்த்து தானே ஆசைப்பட்டிருக்கான். அதை வச்சு தானே கலாச்சாரம், மொழி எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கான். அப்போ அடுத்தவங்களை பார்த்து நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்ற, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே ஆசைப்படுறதுல பெரிய தப்பே கிடையாது. மனிதன் ஆசைப்படும் உயிரினமாக இருக்கிறதுல பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த உலகம் ஆசையை தூண்டும் உலகமாக இல்லை, இன்றைக்கி தான் இது ஆசையை தூண்டும் உலகமாக மாறிடுச்சு. மனிதன் ஆசைப்படும் உயிரினமாக இருந்ததுனால தான் அவன் அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவனை சுற்றி இருக்கிற உலகத்தையே ஆசையை தூண்டுற உலகமாக மாற்றிட்டான். இன்றைக்கி நமக்கு முன்னாடி பணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பணம் இருந்தால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பணத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தேவை எனக்கு இருக்குது. நிறைய பணம் இருந்தால் ஒரு ஈஸியான வாழ்க்கையை என்னால் அடைய முடியும். எனக்கு இந்த உலகத்திலேருந்து என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க முடியும். பொருள் சார்ந்து எல்லாத்தையும் அடைய முடியும். அப்போ நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள். ஆனால் இந்த உலகத்தில் இந்த எக்கானமியை ரன் பண்ணுறது வெறும் பணம் மட்டும் கிடையாது, ஆசையும் சேர்த்து தான். என்கிட்ட பணமே இல்லை, ஆனால் நான் வச்சுருக்க பொருளை எல்லாரும் ஆசைப்பட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா அது என்கிட்ட பணம் இருக்கிறதுக்கு சமம் தான். புரியுற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க. நான் புக் சம்மரி பண்ணுறேன். இந்த புக் சம்மரியை வச்சு நான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் 2 வகையில் சம்பாதிக்க முடியும். ஒன்று, நேரடியான ஒரு பிஸ்னஸ். என்ன பண்ண போகிறேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸை வாங்கிட்டு என்னோடய புக் சம்மரியை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை நான் டைரெக்டாக வாங்கிட்டேன், அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே 2வது டைப், இப்போ உண்மையாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். எல்லா பிஸ்னஸும் கிட்டத்தட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த புக் சம்மரிக்கு நீங்கள் எனக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்கல, நான் புக் சம்மரியை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாரும் புக் சம்மரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடுநடுவில் ஆட் வருது. இப்போது உண்மையாக பணம் எனக்கு எங்கேருந்து வருது? புக் சம்மரி பண்ணுறதுனால எனக்கு பணம் வரல. எதனால எனக்கு பணம் வருது? நான் பண்ணுற புக் சம்மரியை நிறைய பேர் வேணும்னு ஆசைப்படுறதுனால, அந்த ஆசையினால் அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியுது. இப்போ இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு புக் சம்மரி பண்ணி உங்களை ஆசைப்பட வச்சு அதிலிருந்தும் பணம் சம்பாதிக்கலாம். இல்லை உங்களுக்குள்ள ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆசைக்கும் நான் தீனி போடலாம். எப்போ ஒரு ஆசையை வச்சு ஒரு எக்கனாமி ரன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் உருவாயிடுச்சோ அப்போது நான் ஒரு புக் சம்மரி ஏன் போடணும்? நான் உண்மையாக உங்களுக்குள்ள வன்மம் நிறைந்த நிறைய ஆசைகள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை இருக்கும். இந்த போர் அடிக்கிற புக் சம்மரி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஆசைக்கு ஏதாவது பண்ணிடலாமே. கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு செக்ஷுவலி ஏதாவது பண்ணிடலாம், இல்லை ஆபாசமாக ஏதாவது பண்ணலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை காட்டினா நிறைய பேருக்கு அந்த ஆசைன்றது கண்டிப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வச்சு பணம் சம்பாதிச்சிடலாமே அப்படின்னு நான் யோசிக்கிறது சரியா தப்பா? அப்படி தானே இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி யோசிக்கிறதுனால நீங்கள் எதை பார்த்து ஆசைப்படுவீங்க? திரும்பவும் அதை எதை காட்டுறாங்களோ அதை பார்த்து நீங்களும் ஆசைப்பட ஆரம்பிப்பீங்க. அதையே கலாச்சாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கவும் ஆரம்பிப்போம். சோஷியல் மீடியாவை பற்றி பேசுனதுனால இந்த ஆத்தர் இந்த சோஷியல் மீடியாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மிமெட்டிக் என்ஜின் சொல்கிறாங்க. ஆசையை ரன்னாக்கக்கூடிய கருவியே இதுதான். இந்த ஆசைன்றது உருவாகிறதே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. 3 முக்கியமான வேலையை இந்த சோஷியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்குது. முதல்ல உங்களுக்கு ஆசையை அறிமுகப்படுத்துது. உங்களுக்கு என்னன்னே தெரியாது, இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த பொருளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் காட்டும், யூடியூப் காட்டும், வீடியோவில் காட்டுவாங்க. அதை தாண்டி இப்படியெல்லாம் நீ செய்யலாம், இப்படிப்பட்ட உணவை நீ சாப்பிட்லாம், இப்படிப்பட்ட இடத்துக்கு போகலாம், இப்படி தான் வாழ்க்கையை வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அதுதான் சூப்பரானது, இப்படி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துது.
அறிமுகப்படுத்தின உடனே அது மீது நீங்கள் ஒரு ஆசையை உருவாக்கிக்கிறது சகஜமான விஷயம். அந்த ஆசைன்றது உருவாயிடுது. இப்போது அந்த ஆசைக்கு தீனி போடுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது? புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுது. அதை நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னு அதுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு லைக்கை போட்டுட்டீங்க, இல்லை கமெண்ட்டை போட்டுட்டீங்க, அப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டீங்க, இல்லை யாரோ ஒரு நண்பனுக்கு இதை பார்த்தியா அப்படின்னு ஷேர் பண்ணிட்டீங்க. உடனடியாக அது என்ன செய்யுது? அதே மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்டுது. உங்களோட ஆசைக்கு தீனி போட ஆரம்பிச்சிடுது. அந்த ஆசையை இன்னும் பூதாகரமாக ஆக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுது. இது வரைக்கும் ஒரு சாதாரண விஷயந்தான். இதுவே பெரிய பிரச்சனை. ஆனால் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த சோஷியல் மீடியா செய்யுது. என்ன தெரியுமா? நீ இதுக்கு ஆசைப்படுறல்ல, இதை இன்னும் எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க பாரு அப்படின்னு அந்த எண்ணிக்கையை காட்டுது. ஆசையை எண்கள் மூலமாக உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுது. ஓ, 1 கோடி பேர் இதுக்கு ஆசைப்பட்றாங்களா? அப்போ நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை, நம்மளும் இதுக்கு தான் ஆசைப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை ஷேர் வந்திருக்கு, எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, எல்லாரும் இதை எப்படி ஆசைப்படுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டும்போது உங்களோட ஆசை இன்னும் ஆழமாக உள்ளே போக ஆரம்பிக்குது. இந்த ஆசைப்படுறதுல அப்படி என்னையா தப்பு இருக்குது? நான் இன்ஸ்டாகிராமில் ஒன்றத்தை பார்க்குறேன், ஆசைப்பட்டுட்டு போகிறேன். நீ ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு அதை படிக்கணும்னு ஆசைப்பட்ற. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலை பார்த்துட்டு அதே மாதிரி டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்ன தப்பு இருக்குது? நீ ஆசைப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன். உன் ஆசையை நான் கெடுக்கலை, நீ அதுக்கு ஆசைப்பட்டுட்டு போ. என் ஆசையை மட்டும் நீ ஏன் கெடுக்கிற? அது தப்பு, நீ ஏன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஆசைப்படுறதுலாம் தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஆசை உண்மையாக நம்மளை எந்த திசையை நோக்கி கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆசைப்படுறதுக்கு ஒரு திசை அப்படின்றது இருக்கணும். கண்ணா பின்னான்னு 10-15 திசை இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் ஒரு மினிமலிஸ்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, நான் ஒரு ஃபிட்னஸாக ஆகணும், ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரை பார்த்துட்டு அந்த மாதிரி ஆகணும், நான் இவர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்ணும், ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு ஆசையாக இருக்குது, திடீர்னு ஜப்பானுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு நல்ல சம்பளம் தரக்கூடிய வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, திடீர்னு பார்த்தா வேலைக்கே போகக்கூடாது, ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இப்படி கண்ணா பின்னான்னு உங்களோட ஆசை இருந்ததுன்னா நீங்கள் எந்த திசையை நோக்கி போவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறது தப்பே கிடையாது. டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டு ஒரு பெரிய டான்ஸராக நீங்கள் ஆகலாம். இல்லைன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகலாம். யார் தப்பு சொல்ல போகிறா? தப்பே கிடையாது. ஆனால் ஏகப்பட்ட ஆசைகள் வெவ்வேறு திசையில் உருவாகும் போது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளோட எண்ணிக்கை எப்போவுமே அதிகமாக இருக்கும். அது துன்பத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது இருக்கணும். எப்போ சோஷியல் மீடியா வந்ததோ அது பல டைரக்ஷனில் இருக்குது. இன்னும் முக்கியமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர் திசையில் நமக்கு ஆசை வர ஆரம்பிச்சிடுது. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் உங்கள்கிட்ட பேசுகிறார். அடுத்த ரீலில் பார்த்தாலே நம்ம நிறைய பொருட்களுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷ்னல் குரு பேசுகிறார். ரெண்டுத்தில் எந்த திசைக்கு போவீங்க? 2 திசையில் எந்த திசைக்கு போகணும் அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவை நீங்கள் எடுப்பீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவு வருது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். இல்லை அது வேணான்னு சொல்லிட்டு உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் முன்னாடி வருது. 2 விஷயம் இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கணும். இதுதான் சரி, அதுதான் சரின்னு நான் சொல்லலை. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஒன்று, பணத்தையே பார்த்துட்டு இருக்க ஒரு நபராக இருந்தால் பணத்தை தேர்ந்தெடுப்பார். பணம் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஒரு நபராக இருந்தால் பணத்துக்காக நான் இதெல்லாம் தியாகம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுப்பார். 2 பேரும் ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையில் முன்னேறி போவாங்க. அங்கே ஏதாவது பாடத்தை கற்றுப்பாங்க. வாழ்க்கைன்றது நகர்ந்து போகும். கன்ஃபியூஸ் ஆகி ஒரே இடத்துல இருக்க போகிறது யார்? பல விஷயங்களை தேவையில்லாமல் பார்த்து ஆசையை வளர்த்துக்கிறவங்க தான். இங்கே உடனடியாக நான் ஆசையே படக்கூடாது அப்படின்னும் சொல்லலை, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னும் சொல்லலை. இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? மிமெட்டிக் ஹைஜீன். ஆசை சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம ஆசைப்படுறதுல ஒரு சுகாதாரத்தை வச்சுக்கணும். ஆசையே பட வேணான்னு புத்தர் மாதிரியும் இந்த புத்தகம் பேசல, இல்லை நல்ல நல்ல ஆசைங்க படுங்க அப்படின்னும் சொல்லலை. ஆசைப்படும் போது யோசித்து தெளிவாக ஆசைப்படுங்க. உண்மையாக அந்த பொருள் நமக்கு தேவையா? அது நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுமா? இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அது நமக்கு கிடைக்குமா? இல்லை அந்த ஆசை நம்மளை ஒரு தப்பான திசையை நோக்கி கூட்டிகிட்டு போகுமா? அந்த ஆசை உண்மையாக நமக்கு வந்திருக்கா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா? இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு அந்த ஆசை சுகாதாரத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கார். அவரை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவரை நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போது அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே செயலை நீங்களும் பண்ணி அவராகவே நீங்கள் மாறுவீங்களா? ஒருத்தவரை குறை சொல்கிறீங்க, அவர் செய்கிற எல்லாத்தையும் நானே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா? அவர் செய்கிறத நானும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்களா?
நம்ம எதிரின்னு பார்த்து குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை தான் நானும் செய்யணும்னு ஆசைப்படுறோன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஆனால் படிக்க படிக்க அது உண்மை அப்படின்னு தோணுச்சு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அதிலிருந்து உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்டை கொண்டு வரணும், ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி நிறைய ப்ராடக்டை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இன்னொரு நபரும் அதே ஆசையை வச்சு அதே மாதிரி பிஸ்னஸ்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, கண்டிப்பாக வருவார். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திக்க நேரிடும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான பொருட்களை வியாபாரம் பண்ணணுன்ற முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ சந்தையில் ஒரே நேரத்தில் ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராடக்டாக இருக்கிறப்போ ஒரு காம்படிஷன்றது வரும். உங்கள் ப்ராடக்டை மக்கள் வாங்க போகிறாங்களா இல்லை அவரோட ப்ராடக்டை வாங்க போகிறாங்களான்ற காம்படிஷன் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம். அப்படி காம்படிஷன் வந்தோடனே அவரை உங்களோட காம்படிட்டராக நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு போட்டியாளனாக பார்ப்பீங்க, உங்களோட ஒரு பிஸ்னஸ் எதிரியாக அவரை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அவரை பிஸ்னஸ் எதிரியாக பார்த்ததுனால அவரை பற்றி நிறைய குறை சொல்வீங்க. அவங்க ப்ராடக்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் என் ப்ராடக்ட்டில் பிரச்சனை கிடையாது. அவர் ப்ராடக்ட் இப்படி ஒழுங்காக வேலை செய்யாது, என் ப்ராடக்ட் வேலை செய்யும். அவங்க இவ்வளோ நாள் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நிறைய வாரண்ட்டி கொடுப்போன்னு நிறைய வித்தியாசத்தை காட்டணும்னு ஆரம்பத்தில் ஆரம்பிப்பீங்க. ஆனால் போக போக என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்கள் காம்படிட்டர் என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுவீங்க. காம்படிட்டர் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டாரா, அந்த ப்ராடக்ட் நம்மள்ட்ட இல்லைன்னா பிரச்சனை ஆகிடுமேனு அந்த ப்ராடக்ட்டை கொடுப்பீங்க. அவர் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாரா, நம்ம அந்த சர்வீஸை கொடுத்தாகணுமே அப்படின்னு நினைப்பீங்க. அவர் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாரா, அதே ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு அதையே நீங்கள் திரும்ப எடுத்து பண்ணுவீங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இதை நம்ம ஒரு பெப்சி அண்ட் கோக்குக்கு நடுவில் பார்க்கலாம். கொக்கோ கோலாவில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ பெப்சிலையும் இருக்கும். கொக்கோ கோலாவில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் பெப்சிலையும் இருக்கும். கொக்கோ கோலாவில் ஒரு லெமன் ஜூஸ் இருந்தால் பெப்சிலையும் வந்துடும். இவங்க 2 பேரையும் குறை சொல்லிப்பாங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில். நம்ம யாரை எதிரின்னு நினச்சோமோ, யாரை குறை சொன்னோமோ அவங்களையே அதிகமாக காப்பி பண்ணுவோன்னு இந்த ஆத்தர் சொன்னது இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் பொருந்தி போகும். எப்போ நான் ஒரு ஆசை வச்சுருக்கனோ அந்த ஆசைக்கு என் கூட போட்டி போடக்கூடிய நபரை என்னோட எதிரியாக பார்க்குறது ஒரு இயற்கை. அந்த எதிரி என்ன செய்கிறாரோ அதையே நான் செஞ்சுட்டு அவரை குறை சொல்கிறதும் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அடுத்தவங்களை நம்ம பலிக்கடை ஆக்குறதும் உருவாகுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் போட்டி போட்டது கிடையாது. எல்லாரும் எல்லார் கூடயும் போட்டி போட்ட தருணங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட தருணங்கள் எப்போ உருவாகுதோ அப்போது அங்கே ஏதாவது ஒரு நபரை பலிக்கடாவாக்கி அவங்க தான் இந்த தருணத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள முற்றிலுமாக அகற்றக்கூடிய நிகழ்வு நிறைய நடந்திருக்கு. எப்போ எல்லாரும் எல்லார் கூடயும் போட்டி போடக்கூடிய தருணங்கள் உருவாகுதோ அங்கே மக்கள் நிறைய தவறு செய்வாங்க. அந்த தவறுக்கு ஒருத்தவனை குறை சொல்லி அந்த ஒருத்தவனை அப்புறப்படுத்துறது மூலமாக மக்கள் எல்லாரும் அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாடர்ன் இந்த உலகத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுப்போம். திடீர்னு கம்பெனியில் லே ஆஃப் ஆக போகுது அப்படின்ற ஒரு செய்தி வந்துருச்சு. உடனடியாக அங்கே மக்களோட மனநிலை எப்படி மாறும்? அது வரைக்கும் யாராவது 2 பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்குமா, அந்த சம்பள உயர்வு நமக்கு கிடைக்குமான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எப்போ லே ஆஃப் நடக்க போகுதுன்ற ஒரு கிரீசிஸ் உள்ள வருதோ அப்போ எல்லாரும் எல்லாருக்கூடையும் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வேலையை விட்டு போகிறேன்னா இல்லை நீ போறியா, நான் நல்லவனா, நான் நல்லா வேலை பார்க்குறேனா, நீ நல்லா வேலை பார்க்குறியா அப்படின்ற போட்டி எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். எப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கோ அங்கே நிறைய தேவையில்லாத நிகழ்வு நடக்கும். அப்போ இந்த நிகழ்வு நடக்கும்போது கடைசியாக அது எங்கே போய் முடியும்னா இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. அது ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷன் வாங்கினதாக இருக்கலாம், இல்லை ஒரு மாறுபட்ட ஒரு தன்மையில் எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை உயர் பதவியில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வேலையிலேருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல ஒரு மாற்றம்ன்றது நிகழும். இது மாடர்ன் வேலையில் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடந்தாலும் ஆதி காலத்துலேருந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி நேரத்தில் அது ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸாகவும் ஒரு கொலையாகவும் இருந்திருக்கு. மக்களுக்கு மத்தியில் இந்த காம்படிட்டிவ் மனநிலை எப்போ வருதோ, போட்டி மனப்பான்மை எப்போ வருதோ அங்கே நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு ஏதாவது ஒரு நபரை குறை சொல்லி அந்த ஒரு நபரை கொண்டுட்டு அந்த மக்கள் எல்லாரும் தன்னை நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் காட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறது சாதாரண விஷயம்தான். அந்த ஆசைப்படுறதுனால ஒருத்தர் கூட போட்டி போடுறதும் சாதாரணம் தான். போட்டி போட்டதுனால அவரை எதிரியாக பார்க்குறோம் பாருங்கள், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அந்த போட்டி யாரை எதிரியாக பார்த்தோமோ அவரை பற்றி நிறைய குறை சொல்லிட்டு அவரை மாதிரியே நம்மளும் மாறுறோம் பாருங்கள், அது முட்டாள்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது ஒரு எதிரி உருவாகணுன்ற தேவையில்லை அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்படி எதிரி உருவாகியிருந்தால் கூட அந்த எதிரியாக நான் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பொதுவாக ஒரு டயலாக் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், என்னோட எதிரிகளை கூட நான் மன்னிச்சிருவேன், துரோகியை மன்னிக்க மாட்டேன். எதிரி கூட மதிக்கத்தக்க ஒரு மனிதன் தான், ஆனால் துரோகின்றவன் ஒரு கேவலமான மனிதன் அப்படின்றத நம்ம இன்றைக்கும் ஏற்றுப்போம். பல இடங்களில் அந்த டயலாக்காக பார்த்துருப்போம். யார் எதிரி யார் துரோகி அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கீங்களா?
எதிரி அப்படின்றவன் ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறோம், அந்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய இன்னொரு நபர், ஆனால் அவன் யாருன்னே நமக்கு தெரியாதுன்னா அவன் நம்மளோட எதிரி. நான் ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்றேன், அந்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய இன்னொரு நபர் என்னோட நண்பனாக இருந்தால் அவன் துரோகியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நபர்களை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் யாரை சொல்வீங்கன்னா, உங்களோட நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களை சொல்லுவீங்க, உங்களோட சொந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சொல்வீங்க. உங்கள் கூட உறவில் இருக்கக்கூடிய நபர்களை தான் இந்த உலகத்திலேயே மோசமான மனிதர்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ஓப்பனாக இவங்க சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒரே பொருளுக்கு ஆசைப்படுறதுனால தான், ஒரு பொறாமைனால தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப மோசமான நபராக பார்க்குறோம். சில சமயம் அவங்க நம்மள்ட்ட மோசமாக நடந்துக்கிறதுக்கு காரணமும் நம்ம வச்சுருக்க ஏதோ ஒரு பொருள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றதுனால தான் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக யாரை பார்த்து அதிகமாக மிரர் பண்ணுவோம், யார் வச்சுருக்க பொருள் நமக்கும் வேணும்னு நினைப்போம், யார் பண்ணுற மேனரிசம் நம்மளும் அதே மேனரிசம் பண்ணணும்னு நினைப்போம். பொதுவாக நம்ம நண்பர்கள் தான். நம்ம கூட இருக்கிற நபர்கள் மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அதிகமாக நம்ம மிரர் பண்ணி பழகிட்டோம். இந்த மிரர் பண்ணுறது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு பொருளாக மாறும். அந்த பொருள் உங்கள் நண்பர்கள்ட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்காது. அந்த நேரத்தில் அவருக்கு மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்ற அந்த தருணத்தில் உங்களுக்குள்ளேருந்து பொறாமை வர்றது ரொம்ப இயல்பான விஷயந்தான். இந்த பொறாமை வரும்போது உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்டில் வரக்கூடிய சண்டை உங்களோட நண்பனை எதிரியாக மாற்றுறதுக்கு பதிலாக துரோகியாக மாற்றிடும். அப்படிலாம் இல்லையே, நான் என் நண்பன் வச்சுருக்க பல பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கெலாம் நான் ஆசைப்படுறது இல்லையே, அவன் வச்சுருக்க பொருள் என்னை ஒன்றும் பெருசாக துன்புறுத்துறது இல்லையே, அவன் பைக் வச்சுருக்கான், பைக்கை கூடுறான்னு வாங்கிட்டு நானும் அந்த பைக் எடுத்துகிட்டு போவேன், அவன் வச்சுருக்க பொருள் எல்லாம் என்னோட பொருள் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல இங்கே புரிஞ்சுக்கணும், நண்பன்னு வெறும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை மட்டும் சொல்லலை, உங்கள் கூட உறவில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பொருள்னு வெறும் பொருளை பற்றி மட்டும் இவங்க சொல்லலை, பொருளை தாண்டி பல விஷயங்களை நம்ம 2 பேரும் அடையணும்னு நினைப்போம். அது என்ன தெரியுமா? இருக்கிறதுலே யார் நல்லவன், இருக்கிறதுலே யார் வீரமானவன், இருக்கிறதுலே யார் நல்லா சம்பாதிக்கிறா, இருக்கிறதுலே யார் பொறுப்பானவன், இருக்கிறதுலே யார் ஃபஸ்ட்டு கார் வாங்குறா, யார் மதிக்கப்பட வேண்டிய நபர், ஊரில் யார் பெரிய ஆள், இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸும் முக்கியமான விஷயம். அந்த ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இருக்குது, என்கிட்ட இல்லை. எல்லாரும் ஃப்ரெண்டை மட்டுமே மதிக்கிறாங்க, எல்லாரும் என்னோடய அண்ணனை மட்டுமே மதிக்கிறாங்க, என்னை யாருமே மதிக்கிறது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்டயே போய் முடிவு கேட்குறாங்க, என்கிட்ட ஒன்றும் கேட்கறது கிடையாது. அவன் சொல்கிறத கேளுன்னு என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறது யாரும் கேட்கறது கிடையாது. இப்படி ஸ்டேட்டஸும் இதில் பொருந்தும். இப்படி இந்த ஸ்டேட்டஸ்க்கான போட்டி வரும்போது தான் இங்கே துரோகங்கள் அதிகமாக நடக்குது, அங்கே பொறாமை அதிகமாக வருது, அங்கே போட்டியும் அதிகமாக வருது. நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நண்பன் வச்சிருக்க ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லையே நினைக்கிறதும், நண்பன் வச்சிருக்கிற அந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் தான். அதுக்காக நண்பன் வச்சிருக்கிற ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கவே கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். இந்த டிசைரில், ஆசையில் தின் டிசைர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, திக் டிசைர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆசை, கெட்ட ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். எது நல்ல ஆசை? உண்மையாக உங்களோட வாழ்க்கையில் உங்களை முன்னேற்ற போகிற ஒரு விஷயம், உண்மையாக உங்களோட தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம், உங்களை குறிக்கோளை நோக்கி கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம். அதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது நல்ல ஆசையா? தேவையில்லாமல் நண்பன் ஏதோ ஒன்று வச்சுருக்கான், அது எனக்கு வேணுமா வேணாமான்னு கூட யோசிக்காமல் அவன் வச்சுருக்கிறதுனாலேயே எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது கெட்ட ஆசையா? இதை பற்றி நம்ம அடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி நண்பர்கள் மீதே நமக்கு வரக்கூடிய வன்மத்தை எப்படி குறைச்சிக்கிறது? முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா இருக்கிற காலத்தில் இந்த வன்மம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு நண்பன் என்ன செய்கிறான் அப்படின்ற அனைத்து விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளவு கனெக்டடாக இது வரைக்கும் இருந்தது கிடையாது. நம்மளோட சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் எத்தனை அறை இருக்குது, எப்படி அவங்க 3D மாடல் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட வீட்டை, அவங்க எந்த மாதிரி செடி வளர்க்குறாங்க, எந்த மாதிரி டூர் போகிறாங்க, டூர் போனப்போ என்ன சாப்பிட்டாங்க, என்ன குடித்தாங்க, எந்த மாதிரி பெட்டில் தூங்கினாங்க, என்ன போர்வை வச்சுருக்காங்கன்னு அனைத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்குறப்போ நமக்குள்ளே ஒரு பொறாமை வந்து அது வன்மமாக மாறுறதை தவிர்க்கவே முடியாது. அப்போது இந்த வன்மத்தை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளோட நண்பர்கள் மீதும் உறவினர் மீதும் வன்மத்தை காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 3 டிப்ஸை இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான நண்பர்கள் இருக்கவே கூடாதான். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அதே மாதிரி நண்பர்கள் இருக்கக்கூடாது. பல வகையான நண்பர்களை நீங்கள் வச்சுக்கணும். பணக்கார நண்பன் ஒருத்தன் இருக்கானா, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு நண்பனும் உங்களுக்கு தேவை. ஒருத்தவன் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் நினைக்கிற ஒரு நண்பன் இருக்கானா, பணம்லாம் முக்கியம் இல்லைப்பா, வாழ்க்கைன்றது சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் வேணும். மாறுபட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் ஒருத்தவனை பார்த்து நீங்கள் பொறாமையை வளர்த்துக்கும் போது இன்னொருத்தவனை பார்க்குறப்போ சே அப்படி இல்லை இப்படியும் இருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவனையும் நீங்கள் மாடல் பண்ணுவீங்க. எல்லாவித நண்பர்களையும் நீங்கள் வச்சுக்கும் போது, எல்லாவித உறவினரையும் நீங்கள் வச்சுக்கும் போது, அவங்கள பார்த்து ஒரு விஷயம் உங்களுக்கு பொறாமை கொடுத்தா இன்னொரு நபர் அதெல்லாம் முக்கியம் இல்லை தெரியுமான்னு சொல்கிறதுக்கு இருப்பாங்க.
ரெண்டாவது, முக்கியமாக நீங்கள் டிஸ்டன்ஸை வச்சுக்கணும். எல்லா நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் டிஸ்டன்ஸை வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லலை. யாராவது ஒரு நபர் உண்மையாக உங்களுக்கு பொறாமையை தோணுனா அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகிடுங்க. ஒரு ரொம்ப ஸ்டேட்டஸ் போடுறாரு, ரொம்ப போஸ்ட் போடுறாரு, இன்ஸ்டாகிராமை பார்த்தாலே எனக்கு வைத்த வச்சலாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இயற்கையான நிகழ்வு. உங்களை நான் குறை சொல்லலை. ஆனால் உடனடியாக அந்த நபரை நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்து அவரோட போஸ்ட்டை பார்க்காமலையாவது இருங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வைத்தறிச்சல் தானே வரும். சில சமயம் எனக்கே தோணும், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப மொக்கையான சில ரீல்ஸ் வரும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி கண்டென்ட்லாம் போடுறோமே, நம்ம போடுற கண்டென்ட் தானே உலகத்திலேயே பெஸ்ட்டு அப்படின்ற எண்ணம் வரப்போ அவங்களோட பார்க்குறப்ப கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்கும். என்னடா இதுக்கெல்லாமா ஒரு இவ்வளோ வியூஸு, லைக்ஸு, நம்மளை யாரும் பார்க்கலையே, மக்கள்லாம் மோசம் அப்படின்னு தேவையில்லாமல் யோசிக்கிறப்போ கிளிக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருவேன். இப்படி எனக்கு தோணுனா நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருவேன். அவங்கள நான் மோசம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அவங்கள நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு பார்க்காம நிம்மதியாக இருக்கிறது பெட்டர். தேவையில்லாமல் என்னோட கண்டென்ட் மேலே எனக்கு டவுட்டும் வராது, இல்லை என் கண்டென்ட் தான் பெஸ்ட்டுன்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிற அவசியமும் இருக்காது. மூணாவது முக்கியமான விஷயம், சில சமயம் நண்பர்களை அவாய்ட் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான நபராகிடுவாங்க. அந்த நேரத்தில் பொறாமை வந்தால் பொறாமையாக இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. அவர்கிட்ட போய் நீ பண்ணுற இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கேயே பல பொறாமை போயிடும். அவர் சொல்லுவார், விடுறா அப்படின்னு சொல்லிவிடுவார். இந்த விஷயம் உனக்கும் தானே, நான் தெரிஞ்சால் உனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிவிடுவார். அந்த போட்டின்றது அங்கேயே உடஞ்சி போயிடும். ஸோ வாய் விட்டு பொறாமை வந்தால் மனசை விட்டு சொல்லிவிடுங்க. அந்த ஈகோன்றது அங்கேயே உடஞ்சி போயிடும். அடுத்து நம்ம இந்த ஆசைகளை புரிஞ்சுக்கணுன்னா திக் டிசைர்னால் என்ன, தின் டிசைர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மேலோட்டமான ஆசைகள்னால் என்ன, ஆழமான ஆசைகள்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். மேலோட்டமான ஆசைகளில் முதல்ல புரிஞ்சுப்போம். மேலோட்டமான ஆசைகள் எப்படி உருவாகும்? யாராவது ஒரு நபர் ஒன்றத்தை வச்சுருந்தா அதை பார்த்துட்டு நமக்கு வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பொருள் சார்ந்த ஆசையாக இருக்கும். அந்த பொருள் நமக்கு என்ன கொடுக்குதோ அதனால அதை நம்ம ஆசைப்படுவோம். ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குது அப்படின்றத பொறுத்து அந்த பொருள் என்ன கொடுக்குமோ அதுக்காக நம்ம ஆசைப்படுவோம். இல்லைன்னா அந்த பொருள் அடுத்தவங்கள்ட்ட இல்லாமல் நம்மள்ட்ட இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்தவங்கள்ட்டலாம் இல்லை, என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லை இந்த மேலோட்டமான ஆசை எப்படி இருக்குன்னா, நம்மளோட மாடல் மாற மாற இந்த ஆசையும் மாறிக்கிட்டே வரும். போன மாதம் என்னோடய ஆசை ஒரு ஃபோன் வாங்குறதா இருக்கும், இந்த மாதம் ஒரு ஃபிட்னஸ் டயட்டில் இருக்கிறதா இருக்கும். இப்படி மாடல் மாற மாற ஆசையும் மாறிக்கிட்டே வரும். முக்கியமாக இந்த ஆசை ஒரு கட்டத்தில் போட்டியாக மாறும். அதுதான் இந்த மேலோட்டமான ஆசை. இந்த ஆழமான ஆசைகள் எப்படி இருக்கும்? இந்த ஆழமான ஆசைகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்காது. ரொம்ப நாளுக்கு இப்படிப்பட்ட ஆசை ஒரே மாதிரி இருக்கும். மேபி ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்கலாம். ஆனால் அது திடீர்னு வந்துட்டு திடீர்னு காணா போகாது. சின்ன வயசுலேருந்தே ஒரு வறுமையை பார்த்ததுனால அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், வறுமை இல்லாத ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கும். அது ஒரு ஆழமான ஆசைன்னு சொல்லலாம். இந்த ஆசை ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்காக இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அனுபவத்தால் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப வறுமையிலேயே நான் இருந்துட்டேன்ப்பா, நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கும். இந்த பொருள் உங்களுக்கு கிடைச்ச உடனே பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த பொருள் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கும் போது நீங்கள் சந்தோஷம் தான் படுவீங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்து வைத்தறிய மாட்டீங்க, இல்லை பொறாமப்பட மாட்டீங்க. நீங்கள் பணக்காரன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களோட நண்பர்களும் நல்ல பணக்காரன் ஆகும்போது நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட மாட்டீங்க, அவனுக்கு மட்டும் கிடைக்குதே அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இந்த ஆசை ஒரு போட்டியாக மாறாத ஆசையாக இருக்கும். இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையே மாறும். சும்மா சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறதுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர மாட்டீங்க. இங்கே அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தின் டிசைராக இருக்கட்டும், திக் டிசைராக இருக்கட்டும், ஒரு மேலோட்டமான ஆசையாக இருக்கட்டும், ஆழமான ஆசையாக இருக்கட்டும், நான் முதல்ல ஒரு தப்பான வார்த்தையை பயன்படுத்தினேன். அது என்னென்னா நல்ல ஆசை கெட்ட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது கிடையவே கிடையாது. இங்கே ரெண்டு ஆசையில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பேச போகிறதே கிடையாது. இங்கே நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ரெண்டுமே ஆசைகள் தான். ஆனால் எது பயனளிக்கும் அப்படின்னு பாருங்கள். தின் டிசைர் இருந்ததுன்னா சின்ன சின்ன விஷயத்தை அடுத்தவங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஃபோட்டோ பிடிச்சி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களை வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த திக் டிசைர் இருக்குது. உங்களோட அனுபவம் மூலமாக இது எனக்கு வேணும்னு நீங்கள் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு நினச்சி அதை காலங்காலமாக ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அதை நீங்கள் அடைகிறீங்க. அது எப்படிப்பட்ட மாற்றத்தை எப்படி உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு போகணும்னு யோசிங்க. அப்போது எது பயனளிக்குதோ அதை அதிகமாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். தின் டிசைர் இருக்கவே கூடாதுன்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு போட்டோம். அடுத்த தடவை உங்களுக்கு ஆசை வரும்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது திக் டிசைரா தின் டிசைரான்ற கேள்வியை கேளுங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க எது திக் எது தின்னு? சிம்பிள். முதல்ல இந்த ஆசை எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் ஒரு போஸ்ட் பார்த்தேன், உடனடியாக ஆசைப்பட்டேன் அப்படின்னா அது தின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்டு திடீர்னு வாங்கினா அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, அவன்கிட்ட பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு அப்படின்னா அதுவும் தின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பட்ட ஒரு அனுபவத்தால் இந்த ஆசை வந்துச்சு அப்படின்னா அது திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ஆசையை நான் அடைஞ்சிட்டேன், என்கிட்ட இது இருக்குன்றது யாருக்குமே தெரியலனா நான் எப்படி உணர்வேன் அப்படின்னு கேளுங்க. நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் நான் ஐஃபோன் வாங்கிட்டேன்னு யாருக்குமே தெரியாது, நான் மட்டுமே வச்சுருக்கேன். அப்போது நான் எப்படி உணர்வேன்?
அடுத்தவங்கள்ட்ட காட்டணும்னு துடிப்பனா? அப்படி துடிச்சா அது தின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வேணும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா அது திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆசை எவ்வளவு நாளாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத கேளுங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது தின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வருஷம் 2 வருஷமாக நான் இந்த ஆசையை வச்சுருக்கேன் அப்படின்னா அது திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆசையினால எனக்கு ஏதாவது போட்டி வந்திருக்கா? இந்த ஆசை எனக்கு நிறைவேறலை, வேறு யாருக்காவது நிறைவேறி அவங்கள பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேனா அப்படின்னு கேளுங்க. அப்படி நடந்திருந்தால் அது தின்னாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அது திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய திக் ஆசைகளை படுங்க, சின்ன ஆசைகளை கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆழமான ஆசைகள் நிறைய இருக்கணும். இந்த அற்பமான ஆசைகள் 1-2 இருந்தால் பிரச்சனை கிடையாது. அது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் வாழ்க்கையோட தரம் கட்டாயம் குறையும். எப்படிப்பட்ட ஆசைகளை அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்றத சொன்னேன். ஆனால் அந்த ஆசைகளை மட்டும் அதிகமாக வச்சுக்கிறது எப்படி? இவ்வளவு மாடல் அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில், சோஷியல் மீடியா இருக்கிற இந்த உலகத்தில் எப்படி ஒரு ஃபில்டரை நான் போடுறது? இந்த திக் டிசைர் அதிகமாகவும் தின் டிசைர் அப்பப்போ வரா மாதிரி நான் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது? இதுக்கு சில எக்ஸசைஸை இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக 3 விஷயத்தை செய்யணும். முதல்ல என்னென்னா, உங்களோட மாடல் யார் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு ஒரு மாடலாக மாறுறாரு, அவரை பார்த்து பொறாமையாக இருக்குது, அவர் இருக்கிறது வேணும், அவர்கிட்ட இருக்கிறது வேணும்னு தோணுதுன்னா அந்த இடத்துல இவர் என்னோட மாடலாக மாறுறாருன்ற அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். 2வது, எல்லா மாடலும் உங்களோட மாடலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில மாடல்ஸை நீங்கள் புறக்கணிச்சாகணும். 3வது, எந்த மாடலை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற உறவை நீங்கள் மாற்றிக்கணும். அவங்களோட அடிமையாக நீங்கள் இருக்கக்கூடாது. அவங்க எதை சொன்னாலும் ஏற்றுப்பேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். அவங்க சொல்கிறத கேட்பேன், புரிஞ்சால் எடுத்துப்பேன், சரின்னு பட்டா எடுத்துப்பேன், இல்லைனா புறக்கணிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு சில எக்ஸசைஸை இவங்க சொல்கிறாங்க. முதல்ல என்ன தெரியுமா? மாடல் ஆடிட். உட்காந்து தினமும் எழுதுங்க. இன்றைக்கி யாரை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டீங்க, யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, யாரை பார்த்து அவங்க வச்சுருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு, யார் செஞ்ச ஏதோ ஒரு செயல், யார் செஞ்ச ஏதோ ஒரு சாதனை, யார் வச்சுருக்க ஏதோ ஒரு பொருள் உங்களை கொஞ்சம் இன்ஃபீரியராக நம்ம அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு தோண வச்சுது. அவங்க எல்லாரும் உங்களோட மாடல், அதை எழுதுங்க. 2வது, வாலண்டியராக சில மாடல்ஸை டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள். சில மாடல் உங்களுக்கு எப்போவுமே வைத்தறிச்சலை கொடுக்குறாங்க, எப்போவுமே பார்த்தா பொறாமையாக இருக்குது, எப்போவுமே ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை போல இருக்கே அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த மாடலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள். அவங்கள நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க உங்களோட இன்ஸ்டாகிராமில், இல்லை பிளாக் பண்ணிவிடுங்க. பெஸ்ட் இன்ஸ்டாகிராமே வச்சு இல்லாமல் இருங்க, அது கூட பெட்டர் தான். அடுத்து, இந்த மேலோட்டமான ஆசை உங்கள்கிட்ட என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்மாறான செயல்களை செஞ்சு பாருங்கள். சில சமயம் ஒரு சில ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு அந்த சின்ன ஆசை சொல்லும். இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இந்த பாட்டுக்கு ஒரு ரீல் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை போட்டாங்க, நம்மளும் போட்டுருணுமே, நம்மளும் நம்ம ஃபேமிலி வச்சு போட்டுருணும், நம்மளும் நம்ம இந்த ஜெமினி வச்சு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி போட்டுருணும் அப்படின்னு இந்த தின் டிசைர் சொல்கிறப்போ சில சமயத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு விட்டு பாருங்கள். அப்படி விடும்போது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி தின் டிசைர் வர்றது உங்களுக்கு குறையும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? ஆன்டி மாடல்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். எந்த மாதிரி மாடல் உங்கள்கிட்ட இருக்காங்களோ, யாரை பார்த்து அதிகமாக பொறாமை வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எதிர்மாறான ஒரு மாடலை நீங்கள் வச்சுக்கணும். எப்போவுமே பணக்காரங்களை பற்றியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஏழை நண்பர்களும் உங்களுக்கு இருக்கணும். இங்கே இந்த ஆன்டி மாடலை சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது தின் டிசைருக்கு தான் இருக்கணுமே தவிர திக் டிசைருக்கு இருக்கக்கூடாது. அதாவது நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்றதுனால ஃபிட்னஸ்லாம் முக்கியம் இல்லை, வாழ்க்கை ஒரு முறை தான், என்ன வேணால் சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல. தின் டிசைர், தேவையே இல்லாத விஷயத்துக்கு யாரையோ பார்த்து பொறாமப்படுவோம்ல, அது இல்லாமலையும் வாழலான்னு சொல்லக்கூடிய நபர்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. அது என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற மாடல் எல்லாருமே மெட்டா மாடலாக இருக்கணுமா. மெட்டா மாடல்னு என்ன தெரியுமா? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டுமே காட்டுறதுக்கு பதிலாக அதை எப்படி அடையணும்னு சொல்கிறவங்க. பணம்னு உங்களுக்கு காட்டி பெரிய பெரிய லைஃப் ஸ்டைலை காட்டுறவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த பணக்காரன் ஆகிறதுக்கான ஃபைனான்ஷியல் அட்வைஸை கொடுக்குறவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பெரிய லைஃப் ஸ்டைலை சொல்லித்தரவங்களை விட அந்த லைஃப் ஸ்டைலை அடையிறது எப்படின்னு சொல்லித்தரவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெறும் என்னன்றதுக்கு மட்டும் பதில் சொன்னால் அவங்கள அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. எப்படின்னு சொல்லித்தரவங்களை கூட வச்சுக்கோங்க. அங்கே உங்களுக்கு ஆசையோடு சேர்த்து ஒரு பிளானும் கிடைக்கும், என்ன செய்யணுன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் கிடைக்கும். ஓவராலாக இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, நீ ஆசையே படக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, ஆசைப்படுறது எப்படின்றத கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது. எப்படி ஆசைப்பட போகிறீங்க? தின் டிசைர்னு ஒன்று இருக்குது, திக் டிசைர்னு ஒன்று இருக்குது. திக் டிசைரை அதிகமாக வச்சுக்கோங்க, தின் டிசைர் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது, ஒரு ஃபேஷனான ஒரு வாட்ச் வேணும்னு ஆசைப்படுறதுலாம் தப்பு இல்லை.
கொஞ்சமாக அதை வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ஆசை, வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஆசை அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த சின்ன ஆசை அதிகமாக கவலை தரக்கூடாது. இந்த பெரிய ஆசைகள், முக்கியமான ஆசைகள், இந்த ஆழமான ஆசைகள் கவலை தந்தால் கூட அது உங்களை வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது, ஆசையே இல்லாத ஒரு சுதந்திரத்தை நீங்கள் அடையணும்னு அவசியம் கிடையாது. ஆசைப்பட்டுக்கிட்டே சுதந்திரத்தை எப்படி அடையணும் அப்படின்றத கற்றுக்கோங்க. முக்கியமாக அடக்கமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் ஈகோன்றது வராது. இந்த தின் டிசைர்லேருந்து நிறைய எதிரிகள் உருவாக மாட்டாங்க. அவங்கனால நீங்கள் நிறைய வன்மத்தை உள்ளே வச்சுக்கணுன்ற தேவையும் இல்லாமல் இருக்கும். ஸோ சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் இந்த புத்தகத்தை சொல்லணுன்னா, நீங்கள் ஆசைப்படும் போது அந்த ஆசைக்கு இன்னொரு நபர் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எப்போவுமே அப்படி தான் அது நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து தான் ஆசைப்படுறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி வர ஆசையில் சில ஆசைகள் ஆழமான ஆசைகளாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்கிறதா இருக்கும். அந்த ஆசைகளை அதிகமாக தேர்ந்தெடுங்க. முக்கியமாக யாரை பார்த்து ஆசைப்படுறோன்றத ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப ஒரு கவனித்து அந்த முடிவை எடுங்க. யார் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம், என்னோடய நண்பர்கள் கூடயும் என் ஃபேமிலி கூட உட்காந்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பொங்கல் ஹாலிடேக்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீல் மாதிரி நம்மளும் ஒரு ஃபேமிலி ரீல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சும்மா எதர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசை, நீங்கள் இது செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்கிற எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேருந்து மட்டுமே வருது, அது உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன், அவனும் நிறைய இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணி போஸ்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவன் வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பார்த்து ஆசைப்படுறது தப்புன்னு நீ ஏன் சொல்கிற? உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசை இருக்குல்ல, அது மேபி பணக்காரன் ஆகிறதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், நிறைய புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், வீடியோ போடுறதா இருக்கலாம். அதெல்லாம் உனக்கு ஆசைன்னா எனக்கு இது ஆசை, உன் ஆசை உனக்கு சரின்னா என் ஆசை எனக்கு சரிதானே அப்படின்னு கேட்டான். அதற்கான பதிலை என்னால் அப்போ சொல்ல முடியல. ஸோ இந்த புத்தகம் அதுக்கான பதிலை சொல்லும் அப்படின்னு நான் நினச்சேன். எந்த ஆசையும் தப்பு கிடையாது, எந்த ஆசையும் சரியும் கிடையாது. எந்த ஆசையும் உங்களுக்கு உதவும் அப்படின்றத பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறது தப்பே கிடையாது, ஆசைப்பட்டால் பண்ணுங்கள். ஆனால் அதை பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் வருது, அதை நல்லா பண்ணுறவங்கள பார்த்து ஒரு வன்மம் வருது இல்லை, அது எதுக்கு பயனளிக்கும் அப்படின்னு யோசிங்க. நான் பணக்காரன் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அங்கேருந்து வரக்கூடிய வருத்தம் கூட என்ன அட்லீஸ்ட் பணக்காரன் ஆக்கும். இங்கே பணக்காரன் ஆகிறது நல்லதுன்னெலாம் நான் சொல்லலை. என் வாழ்க்கையின் லட்சியம் அதுவாக இருக்கிறப்போ அது பயனளிக்கும். இல்லை வந்து நான் எளிமையான வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிறப்போ அதுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யும் போது அங்கேருந்து வர வருத்தம் கூட அதை நோக்கி தான் என்னை கூட்டிகிட்டு போகும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாடல்ன்றது எந்த விதத்தில் பயனளிக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் வாழ்க்கையில் பண்ணுற எல்லாமே அதிலேருந்து மட்டும் வருதுன்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து தான் நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த புக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுறது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.